கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச ஜெபத்தில் 3ஆம் நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு காரியத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். பாக்கியவான்கள் என்கிறதான ஒரு வார்த்தையை குறித்து இந்த உபவாச நாட்களிலே, இந்த உபவாச ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையின் பிரகாரமாய் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் அது ஆசீர்வாதம் அல்ல. வேதம் நமக்கு அநேக காரியங்களை ஆசீர்வாதமாக சொல்லுகிறது. இன்றைய தினத்திலும் யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாக்கோபு 1:12. சரி, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இங்கே ஒரு பாக்கியவானை குறித்து பைபிள் நமக்கு சொல்லுது. யார் இங்கே பாக்கியவான் சொன்னால், சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். இது ரொம்ப கஷ்டமான ஒரு ஆசீர்வாதம் தான், அப்படிதானே? எல்லாருக்கும் சோதனை என்ன பிடிக்குமா? யாருக்குமே பிடிக்காது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனுஷனுக்குமே சோதனை உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அது ரட்சிக்கப்பட்ட நமக்கு மட்டும் இல்லை, ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் சோதனை உண்டு. ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள் சோதனை படும்போது, தேவனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் உள்ளே இல்லாதவர்கள் சோதனை படும்போது, அவர்கள் ஆமென் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான காரணம், மீண்டு வருவதற்கான அனுகூலம் இல்லாமல் சிலர் தங்களுடைய வாழ்க்கைகளை அழித்து விடுவார்கள், தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு சோதனை வரும்போது ஒரு நிச்சயம் இருக்கிறது, என் ஆண்டவரனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சோதனை என்றால் பரீட்சை என்று நாம் பார்க்கிறோம். சோதனை என்றால் என்னது? பரீட்சை, கடினமான நிலை. எல்லாருக்கும் வாழ்க்கையில போராட்டங்கள், சோதனைகள், நஷ்டங்கள், பரீட்சை அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் வர்றது தான். இப்போ ஸ்கூல்ல எக்ஸாம் வைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு. எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க? அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கா, நல்ல ஆமென் ஸ்தோத்திரம் நல்லா படித்து கொடுத்ததை நல்ல அறிவில் எடுத்து அது எழுதுதான்னு பார்க்கறதுக்கு எக்ஸாம். ஒரு ஆர்மியில் செலெக்ஷன் பண்ணுறாங்க, அதுக்கும் என்ன இருக்குது? எக்ஸாம் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது. ஆனால் இந்த பரீட்சை நாட்கள், இந்த சோதனை நாட்கள் என்னதான் இருக்கும்? கடினமாக இருக்கும். கடினமான பாதை தான் என்னது? சோதனை. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாழ்க்கை, ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாழ்க்கை சோதனை நாட்களான்னு கேட்டா இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ நாம் சோதனைகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும். யாக்கோபு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். பைபிள் சொல்லுது, உங்களுக்கு பரீட்சை, சோதனை வருகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க எப்படி எடுக்கணுமா? ரொம்ப சந்தோஷமா எடுக்கணுமா? சோதனையை நம்ம எப்படி எடுத்துக்கணுமா? சந்தோஷமா எடுத்துக்கணும். அந்த சோதனை என்ன நமக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், பரீட்சை நமக்கு என்ன தருகுதுன்னா, விசுவாசத்தின் பரீட்சை. சில நேரங்களில் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனை வர்றது எதுக்குன்னா, விசுவாசத்தில் நிலை நிற்பதற்கு. விசுவாசத்தை விட்டு இவன் பின்மாறி போகிறான் என்று ஆண்டவர் பார்ப்பார். சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அங்கே பாருங்க, அந்த சோதனை நமக்கு என்ன உண்டாக்குதான்? பொறுமையை உண்டாக்குதான். பொறுமை, நீடிய பொறுமையை உண்டாக்குது. அப்போ இந்த விசுவாசத்தின் பரீட்சை யாருக்கு வந்துச்சு தெரியுமா? வேதத்தில் யாருக்கு வந்துச்சு? யாருக்கு? சரி, நான் உங்களுக்கு ஒரு மனுஷனை காட்டுறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:1.
போதும். கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, இங்கே பைபிள் சொல்லுது இந்த காரியங்கள் நடந்த ஆபிரகாமை தேவன் சொல்லுங்க சோதித்தார் இருக்கு. அப்போ இங்க ஆபிரகாமை யாரு சோதிக்கிறது? தேவன் சோதிக்கிறார். இங்க பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஸ்தோத்திரம். அவனை கர்த்தருக்கென்று வேறு பிரித்தால் தங்களுடைய ஜனத்தையும் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போயிட்டு அவனை அழைத்து அவனை கொண்டு வர்றாரு. அப்ப ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குன்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அப்போ அந்த குழந்தை இல்லாத நாட்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஒரு உற்பத்திட்ட காலத்தில் வரும்போது உன்னிடத்துல குழந்தை இருக்கணும். அநேக காரியம் நடக்குது. சாரால் நகைக்கிறாள். ஸ்தோத்திரம். ஆனா ஆபிரகாம் விசுவாசித்தான். இப்போ ஆண்டவர் சொன்னது மாதிரி இப்ப யாருக்கு குழந்தை கிடைச்சிச்சு? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். அப்போ இந்த காரியத்தில் நியாயம் இல்லாதது மாதிரி தான் இருக்கு. இப்போ ஆண்டவர் குழந்தைய அவங்களுக்கு கொடுத்தாச்சு. காத்திருந்து பெறப்பட்ட குழந்தை. இத்தனை வருஷம் ஆயிருச்சு ஆண்டவரே, இத்தனை வருஷம் தாண்டி குழந்தை வந்துச்சு. எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாம சோதிக்கிறார். எதற்கு சோதிக்கிறார் என்றால் அவனுடைய விசுவாசத்தின் பரீட்சையை பார்க்க. லேலுயா. அவனை எதுக்கு சோதிக்கிறார்னா, சிலரை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் எல்லாம் இல்லாதப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடோடி வருவாங்க, காத்திருப்பாங்க, விசுவாசத்தை விடாம உறுதியா இருப்பாங்க, தேவ சமூகத்தில் அதிகமாக துதிப்பாங்க, பாடுவாங்க, சபையே தஞ்சோன்னு கிடப்பாங்க. அவங்க எங்க பார்த்து எப்போ பார்த்தாலும் எங்க இருப்பாங்க? சர்ச்சில் இருப்பாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில அந்த காரியம் சில வேளை படிப்புக்கா இருக்கலாம், வேலைக்கா இருக்கலாம், ஸ்தோத்திரம் எதிர்காலத்துக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்கு ஏக்கத்துக்காக விசுவாசமா இருப்போம், கர்த்தர் இதை செய்வார் என்று. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்ச பிறகு ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றது இல்லை, ஒழுங்கா ஆராதிக்கிறது இல்லை, ஒழுங்கா ஊழியத்துக்கு ஸ்தோத்திரம் முன்னாடி ஊழியத்தில் செயல்பட்டு இருப்பாங்க, ஊழியம் செய்கிறது இல்லை. இப்போ இவங்களுடைய இருதயம் யாரை விட்டு தூரம் ஆயிருச்சு? தேவனை விட்டு தூரம் ஆயிருச்சு. அதுதான் ஆண்டவர் இப்ப யாரை சோதிக்கிறாரு? ஆபிரகாம சோதிக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ இப்ப என்ன பண்ணணும்? ஏகசுதனும் தகன பலியாக பலியிடுவாயாக அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஆனால் அதுக்கு ஆபிரகாம் எந்த ஒரு மறுப்புமே சொல்லல. அப்பவே ஆபிரகாம் ஜெயிச்சுட்டான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மறுப்பு தெரிவிக்காத போதே ஆபிரகாம் விசுவாசத்தில் என்ன பண்ணிட்டான்? ஜெயிச்சுட்டான். அப்பவே ஆண்டவருக்கு தெரியும் இந்த பரீட்சையில நிப்பான். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு இடத்திற்கு புறப்பட்டு போனார். அப்போ ஆபிரகாம் எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டாரு. எப்படிங்க சாத்தியமாகும்? எத்தனையோ வருஷம் கிடைச்சதான ஒரு குழந்தை, எத்தனையோ வருடங்கள் கழிச்சு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு ஈசாக்க கொடுத்திருக்கிறாரு. இப்போ ஆண்டவரே நீர் தான் தந்தது. ஆபிரகாம் நியாயமா பேசியிருக்கலாமா, பேசியிருக்க கூடாதா? ஆண்டவரே இது நீங்க எனக்கு தந்ததுப்பா, நீங்க என்னுடைய வாழ்க்கையில நீங்க எனக்கு தந்ததான ஒரு புத்திர பாக்கியம். அப்ப நீங்க தந்துட்டு எதுக்கு ஆண்டவர் இப்படி கொல்லக்கு துடிக்கிறீங்க அப்படின்னு ஆபிரகாம் ஒண்ணுமே கேட்கல. காலையில எப்பண்டா காலையில வரும்னு நினைச்சிட்டு இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். எப்பண்டா விடியும் தூக்கி கொண்டு போறான். காலைல எழும்பினோட வேலைக்காரர்களை கூட்டிட்டு போறாரு. எல்லாம் ஓகேவா நடக்குது. இங்கே ஆபிரகாமுடைய ஸ்தோத்திரம் விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. இப்ப பாருங்க, இவன் இந்த இடத்துல தான் தெளிவா இருக்கும். எப்படின்னா இவனுடைய வேலைக்காரனை எத்தனை பேரை கூட்டிட்டு போனான்? 2 பேரை. இவன் கூட்டிட்டு போகும்போது போற வழியில சொல்லுவாரு வேலைக்காரர்களை பார்த்து, ஊழியக்காரர்களை பார்த்து, நீங்க சொல்லுங்க இங்க பாருங்க. இப்போ நீங்க காத்துருங்க. இப்போ நானும் பிள்ளையாண்டானாகி ஈசாக்கும்
கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி அவன் வருவேன் என்று சொல்ல வருவோம். அவனோட விசுவாசத்தை பாருங்க. இது கண்டிப்பா நடக்காது. என் இயேசு எனக்கு தந்தது, என் ஆண்டவர் எனக்கு தந்தது. ஈசாக்கு தானாய் வந்தவன் அல்ல, அவன் வாக்கு தத்தத்தின் சந்ததி. அவனுடைய சந்ததி பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இதை ஆண்டவர் அழிக்க விரும்பல. இதை எனக்கு திரும்ப தருவார். நாங்க போயிட்டு ஆமீன் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு திரும்ப வருவோம் என்று சொல்லி இவன் எல்லாம் போறான். போற வழியிலையும் ஈசாக்கு கேட்கிறாரு, அப்பா என்ன கேட்கிறாரு? எங்க எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குப்பா, ஆனா சாதனம், மெயின் சாதனம் இல்லையாப்பா. அப்போ ஆபிரகாம் அப்படியே கூட்டிட்டு போறாரு. போயிட்டு எல்லாம் கட்டி ஈசாக்க தூக்கி வைக்கிறாரு. வச்சு வெட்டுறதுக்கும் தயாராயிட்டாரு, வெட்டுறதுக்கும் தயாராயிட்டாரு. இப்ப பாருங்க, தேவ திட்டம் இருக்குமே ஆனால் எவனும் நம்மை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவன் தேவன் திட்டத்து, எல்லாருமே தேவ திட்டத்தின்படி தான் படைக்கப்படுறாங்க. ஆமா, ஈசாக்கின் மேல தேவ திட்டம், வாக்கு தத்தத்தின்படி பெற்றெடுக்கப்பட்டதான ஒரு சந்ததி தான் யாரு? ஈசாக்கு. அப்ப அவனை கொல்ல ஆண்டவர் விடுவாரா? இது யாரு கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது தான் ஈசாக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் எல்லாம் ஓகே பண்ணி இப்ப ஈசாக்கு எடுத்து நிறுத்தி வெட்டுறதுக்கு ஓங்கின உடனே பரத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. ஆபிரகாமே ஆபிரகாமே, நீ பிள்ளையாண்டான் மேல் ஓடாதே. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்களுக்காக நாம் வந்துட்டு ஜெபித்து அதை பெற்றிருப்போம். பாருங்க, வேலை கிடைக்கிறதுக்காக போராடி ஜோம் பண்ணி வேலை கிடைச்சிருக்கும். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஆலயம், ஒரு கூட்டங்களை நாம் விடுறதில்லை. ஒரு ஜபங்கள், பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருக்கட்டும், சண்டே சர்வீஸாக இருக்கட்டும், பெண்கள் ஜபம், ஆண்கள் ஜபம், ஒன்றையுமே நாம் விடுறதில்லை. ஆனால் இப்போ இவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. சிலருக்கு வேலை கிடைச்ச ஞாயிற்றுக்கிழமை கூட சபைக்கு வர்றதில்லை. ஏன்னு கேட்டால் பிஸி, நாங்கள் வந்துட்டு வேலையில் பிஸியாக இருக்கிறோம், இல்லைன்னா எங்களுக்கு லீவு தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் வைராக்கியம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கம்மா, ஞாயிற்றுக்கிழமை லீவு தரலைன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை தேடுவாங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதித்துட்டு சோதிச்சு பார்ப்பார். சரி, எல்லாம் கொடுத்தேன், இப்போ லைட்டாக சின்ன ஒரு சோதனை, சின்ன ஒரு காரியத்தை அனுமதிச்சு பாவம் நிற்பானா, பரீட்சையில் நிற்கிறானான்னு பார்ப்பதற்காகவே சில சோதனையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் அனுபவிப்பார். அதான் பைபிள் சொல்லுது, அந்த சோதனையை நாம் சகித்தோம்னா நாம் பாக்கியவான்கள். அந்த சோதனையை நாம ஜெயித்தோம்னா நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 13-14 நாம வாசிச்சோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13-14. சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இங்க பாருங்க, இப்போ ஸ்தோத்திரம், ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். இப்போ யாக்கோபிலே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பொல்லாங்கினால யாரையுமே சோதிக்கிறவர் அல்ல. புரியுதா? சிலருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சோதனம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு காரியம் தங்களுடைய வாழ்க்கையில் வந்தது உடனே எடுத்த உடனே சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு. அது ஆண்டவர் சோதிக்கிறதில்ல. அடுத்த வசனம் சொல்லுது, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான். எங்க? ஆண்டவர் சோதிக்கிறது இல்ல. ஆண்டவர் நம்மை பொல்லாங்கினால் யாரையும் சோதிக்கிறவர் இல்ல. நம்ம ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கும் போது சில காரியங்களை நம்ம மாட்டிடுறோம். புரியுதா? அதான் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திர கலாத்தியர் 5:24 பார்க்கும்போது கிறிஸ்துவனுடையவர்கள், அதை மட்டும் வாசிங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24. இங்க பாருங்க, இப்போ சுய இச்சையினால் இழுக்கப்படுறோம்.
இப்போ சுய இச்சையான ஆசைகள். இந்த ஆசையை யாரு சிலுவையில் அறைவாங்களாம்? கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் யாருங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக சாட்சியாய் வாழுகிறவர்கள், ஊழியம் பண்ணுகிறவர்கள். கிறிஸ்தவர்கள் உண்டு, கிறிஸ்தவர்கள் உடையவர்கள். கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வச்சு நம்ம சுத்தல, அது வேற. ஆனா கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கணும். கிறிஸ்துவை நாம் நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கணும். ரட்சிக்கப்பட்டவன் தன்னுடைய அவன் ஸ்தோத்திரம் ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் அவன் எங்க அறையணுமா? சிலுவையில் அறையணும். அல்லேலூயா. சிலுவையில் அரைஞ்சாச்சுன்னா அடுத்து அதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படிதானே? இப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர வேற யாராவது இப்போ நம்மளை சிலுவையில் அரைஞ்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முயற்சியினால நம்ம வெளியே வர முடியுமா? முடியாது. ஆனா இயேசு நினைச்சா முடிஞ்சிருக்கும். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஏன்னா அவர் தன்னை சோதனைக்கு ஒப்பு கொடுத்தார். புரியுதா? அவர் அடிக்கப்படணும், எல்லாமே பிதா அவருக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை அவர் ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு தன்னுடைய காரியங்களை, அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சிலுவையில் அரைஞ்சா நமக்கு அதை எடுக்கிறதுக்கு அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு முடியாது. அதே போல நம்முடைய ஆசைகள், நம்முடைய ஆசை இச்சைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சில காரியங்கள் நமக்கு பிடிச்சிருக்கும், அதான தேவனுக்கு பிடிக்காது. சில காரியங்கள் நமக்கு பிடிக்கும், சில காரியங்கள் நம்முடைய சுய காரியங்களுக்கு அது பிடிக்கும், ஆனால் தேவனுக்கு அது பிடிக்காது. சில காரியங்கள் நமக்கு பிடிச்சிருக்கும், நம்ம வீட்டுக்காரங்களுக்கு அது பிடிக்காது. அல்லேலூயா. அப்போ நீங்க கவனிக்கணும், சில ஆசைகள் இச்சைகள் எல்லாவற்றையும் எங்க அறையணும்? சிலுவையில் அறையணும். இங்க நம்மிடத்துல ஒரு 100 ரூபாய்க்கு தான் ஒரு பொருள் வாங்குறதுக்குன்னு இருக்கு. எத்தனை ரூபா? 100 ரூபா. ஆனா அந்த பொருள் ஒரு 5000 ரூபா. சரியா? இல்லை வேணாம், ஒரு 1000 ரூபா தான் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா அந்த பொருள் 5000 ரூபா. மீதி 4000 ரூபா நீங்க எப்படி வாங்குவீங்க? எப்படி வாங்குவீங்க? கடன் தான் வாங்கணும். அப்ப இது கடன் கட்ட முடியாம நாம மாட்டும் போது யாரு சோதிக்கப்பட்டு நாம மாட்டுறோம்? நம்ம ஆசையை நிறைவேற்றணும், அந்த காரியத்தை எனக்கு வாங்கணும், அந்த காரியத்தை நான் அடையணும் அப்படி என்று சொல்லி நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்றதுனால தான் நாம சில காரியங்களை மாட்டி விடுகிறோம். அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, போதும் என்கிற மனதுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இருக்கிறதுல சந்தோஷமா வாழணும். எப்படி இருக்கணும்? இருக்கிறதுல சந்தோஷமா வாழணும். கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷமா குடிக்கணும். அல்லேலூயா. அப்போ நமக்கு இருக்கிற காரியத்துல சந்தோஷமா வாழ்ந்தாலே, இருக்கிறதுல மற்றவங்க கூட இருக்கிறவங்க அவன் ஸ்தோத்திரம் நிறைய காரியங்களை கொண்டு பிசாசு நமக்கு, அவனை பாரு, அவன் கட்டி இருக்கிற சாரிய பாரு, அவன் போட்டிருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஆமென் ஸ்தோத்திரம் நகைகளை நீ பாரு, அவன் வச்சிருக்கிற பைக்கை பாரு, இது எல்லாமே கொண்டு வருகிறதான தந்திரம். ஏன்னா நமக்கு அது வாங்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அப்போ நாம வாங்க முடியாதது ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. நம்முடைய ஆசைகளை எல்லாம் சொல்றது தப்பு இல்லை. ஆண்டவரே எனக்கு இந்த ஆசைகள் இருக்கு சொல்லிட்டு சொல்லணும். இயேசு ஜெபிக்கும் போது அழகா ஜெபிச்சாரு. ஆமென் ஸ்தோத்திரம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி விடல. சொல்றாரு, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் சொல்லணும். ஆனால் இது நமக்கு வராது. ஏன் தெரியுமா? நம்ம ஆசை எப்படியாவது நிறைவேற்றினா போதும், நமக்கு அது கிடைச்சா போதும், நாம் அதை வாங்கினா போதும், நம்முடைய வாழ்க்கையில் அது கிடைச்சாலே அது போதுமானது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்போ சொல்லிட்டு சொல்லணும், பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. உங்களுக்கு சித்தம் எனக்கு தாங்க ஆண்டவரே, உமக்கு சித்தம்னா எனக்கு அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவர். அப்போ ஆண்டவர் நிச்சயமாக அவருக்கு தெரியும். ஏன்னா இனி அந்த காரியம் உங்களுக்கு கிடைச்சுன்னா ஒருவேளை நீங்கள் இயேசுவை விட்டு தூரம் போயிடுவீங்க, இயேசுவை விட்டு பின்மாறி போயிடுவீங்க.
ஒருவேளை தேவனை விட்டு ஆமென் ஸ்தோத்திரம் எங்கேயாவது போயிடுவோம். அந்த காரியம் கிடைச்சிச்சுன்னா ஆராதிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், உபவாசிக்க மாட்டோம், வேதத்தை படிக்க மாட்டோம், ஊழியங்களுக்கு செயல்பட மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் சில காரியங்களை என்ன பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையில ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பார், ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பார். நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு ஆடு வரும், என்ன பண்ணுவோம், ஒரு ஆடு வரும், என்ன பண்ணுவோம், ஸ்கிப் பண்ணுவோம். எதுக்கு, அது வேண்டாம். அதே போல் சில காரணம் ஸ்கிப்பு, மகனே இது உனக்கு தேவையில்லை, இது உனக்கு தேவையில்லை. ஆண்டவர் ஸ்கிப் பண்ணும்போது சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஸ்தோத்திரம் சோதனையில் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். சரி, ஆபிரகாமை கர்த்தர் சோதிச்சார். இப்போ பிசாசுனால யாரு சோதிக்கப்படுறது, இயேசுவும் சோதிக்கப்படுறாரு. அது நீங்க எங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிங்க. மத்தேயு 4:3. இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி வசனத்துல பாருங்க, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிட்டு. பிசாசு எது இப்போ அவனுக்கு தேவைன்னு தெரிஞ்சு கரெக்டா வருவான். புரியுதா? அவன் இயேசுவே விட்டு வைக்கலனா விட்டு வைப்பானா? ஏன்னா இப்ப இயேசு வந்துட்டு 40 நாள் மலையில இரவும் பகலும் புசியாமல் கூடிய உபவாசம் எடுத்துட்டு அவர் வர்றாரு. அப்ப பிசாசுக்கு தெரியுது இப்ப இவருக்கு என்ன ஆகும், பசி உண்டாகும், பசி உண்டாகும்னு தெரியுது. அப்போ அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 3 காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாய் வைக்கிறார். ஆண்டவர் 3 காரியத்தையும் வசனத்தை கொண்டே ஜெயிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. லூக்கா 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பிசாசான சோதனைக்காரன் சில காலம் அவரை விட்டு, வாசிங்க அந்த வசனம், லூக்கா 4 விலகி போனான். அப்போ இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சோதனை வருது. இயேசு கிறிஸ்து எதை வச்சு ஜெயிச்சாரு, வசனத்தை வச்சு ஜெயிச்சார். அவர் எடுத்த உடனே அப்பாலே போ சாத்தானே, இயேசு நாமத்தினாலே போ பிசாசே, ஒண்ணுமே சொல்லல. இன்னைக்கு பிசாசு ஸ்தோத்திரம் சோதனை ஜெயிக்க முடியாததுக்கு ஒரு மிக முக்கிய காரணமே நம்முடைய இருதயங்களிலே வசனங்கள் இல்லை. வசனம் இருந்தாலே ஏற்ற நேரத்தில் வசனங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப இந்த வசனத்தை வச்சு நாம சொல்லும் போது பிசாசு நிற்கவே முடியாது. இயேசு வசனத்தை வச்சு அடிக்கிறாரு. அடிக்கும்போது பிசாசுக்கு வசனம் தெரியுமா? அவனுக்கும் தெரியும். நீங்க அதே வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கன்னா 5வது வசனத்தை வாசிங்க. ஆறாவது வசனம் வாசிங்க. அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அப்ப பிசாசுக்கு என்ன தெரியுது? வசனம் தெரியுது. அவன் வசனத்தை தான் சொல்றான். அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. ஹே பிசாசு, நீ சொல்ற வசனம் இப்படி ஓகே, பாதங்களில் இடருவாங்க, விழாதபடிக்கு தாங்குவாங்க, தூதர்கள் தாங்கும் வசனம் இருக்கு. ஆனால் உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பார்க்க கூடாது என்று வசனம் இருக்கு. அது உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிசாசு எவ்வளவு சோதனை வந்தாலும் வசனத்தை வச்சு அடிச்சுட்டே இருக்கணும், அடிச்சுட்டே இருக்கணும், அடிச்சுட்டே இருக்கணும். வசனத்தை வச்சு அடிச்சுக்கும் போது பிசாசு கூடவே இருக்க முடியாது. இப்ப இயேசு விட்டு சில காலம் தள்ளி இருந்தான் சோதனைக்காரன். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசு ஜெயிச்சதுனால தள்ளி இருந்தான். ஆனா திரும்பவும் வருவான். நம்ம நல்ல ஜோம் பண்ணி உபவாசத்திலிருந்து ஃபாஸ்டிங்ல இருந்து சோதனை எல்லாம் ஜெயிச்சு தேவனுக்கு பிரியமா போயிட்டே இருப்போம். ஆனா கொஞ்ச நாள் போகும்போது திரும்ப ஏதோ ஒரு பாவம். சாத்தானுக்கு பெரிய வழியெல்லாம் தேவையில்லைங்க. சின்ன ஒரு எறும்பு பாருங்க, எறும்பு வந்துட்டு வழி இல்லைனாலும் அது வந்துட்டு சின்னது எப்படியாவது கொண்டு வந்துடும். அது வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு துணியை நம்ம பீரோயில் கொஞ்ச நாள் வச்சிருந்தாலே அந்த பீரோயில் இருக்கிற துணி என்ன ஆயிடுது, ஓட்ட ஆயிடுது. எடுத்த உடனே நிறைய ஓட்ட போடாது,
அடுத்ததை எடுத்து போட்டால் குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கும். அதை எடுத்து பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் தெரியும். பிசாசும் அதே போல தான். நாம் சில காலம் தள்ளி இருப்பான். ஏதோ ஒரு காரியம், சில ஆசைகளாக இருக்கலாம், சில பாவங்களாக இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கலாம், கோபங்களாக இருக்கலாம், ஸ்தோத்திரம், சண்டை பிடிக்கிற தன்மைகளாக இருக்கலாம். இது எல்லாம் வந்தாலே பிசாசு என்ன பண்ணிடுவான்? உள்ளே வந்துடுவான். வந்து இருந்துட்டு உடனே கிரியை செய்ய மாட்டான். கொஞ்சம் 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 நமக்கு தெரியாது. அது அடுத்து கடைசியில் தான் தெரியும். அல்லேலூயா. பவுல் சொன்னாரு, ஆவியில தொடங்கின நீங்கள் மாம்சத்தில் முடிக்கக்கூடாது. ஆவியில தொடங்கின ஆவியில தான் நம்ம முடிக்கணும். அப்போ இயேசுவுக்கே சோதனை வந்துன்னா நாம எல்லாம் ஏமாத்திரம். எல்லாருக்கும் சோதனை வருங்க. ஆனால் சோதனை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு சோதனை என்ன தெரியுமா? அவனுடைய புகழ்ச்சி. கடைசி பகுதி வாசிங்க. மனுஷனுக்கு நமக்கு சோதனை என்னது? புகழ்ச்சி தான் சோதனை. ஒருத்தங்க நம்மளை புகழணும். புகழ்ந்தாலே ஒன்று புரிஞ்சு கொள்ள வேண்டும், நமக்கு சோதனை வருதுன்னு அர்த்தம். உங்களை மாதிரி ஒருத்தங்க இல்லைங்க. அப்போ ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், சோதனை பக்கத்தில் வந்துருச்சு. ஏதோ நன்மை செய்திருப்பீங்க, உண்மைதான். அதை புகழணும்னு எதிர்பார்க்க கூடாது. அந்த 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 சூழ்நிலையில நீங்க தான் பெரிய ஆள். நீங்க இல்லைன்னா அங்க ஒண்ணுமே நடந்திருக்காது, உண்மைதான். ஆனாலும் புகழ்ச்சியை எதிர்பார்க்க கூடாது. புகழ்ச்சி வந்தாலே வீழ்ச்சி வந்துடும். வீழ்ச்சி வந்தா சோதனை நம்முடைய பின்னாடி வந்துட்டே இருக்கும். அடுத்து எல்லா காரியத்துக்குமே நாம எதிர்பார்ப்போம். எல்லா காரியத்துக்குமே இயேசு சொன்னது போல அப்பாலே போ சாத்தானேன்னு உதறி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ சோதனை நமக்கு வருதுனாலே, புகழ்ச்சி வந்தாலே நமக்கு என்ன ஆயிரும்? சோதனை ஆயிரும். அடுத்து இந்த சோதனையிலெல்லாம் தப்பும்படி, எப்படி தப்பும்படி போக்கை வைத்திருக்கிறார் என்றால் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாகும், சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாயிருக்கிறார். இப்ப பாருங்க, சோதனை நம்முடைய வாழ்க்கையில வருதுன்னா இயேசு அப்படியே நம்மை விட்டு போகிற தேவன் அல்ல. சோதனையில் ஜெயிக்கக்கூடிய பலனை தருகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சோதனையை தப்பும்படியான போக்கை வைத்திருக்கிறார். இன்னைக்கு மனுஷனை பார்த்தீங்கன்னா நல்லா இருப்போம், பணம் இருக்கிறத நம்ம கூட விளையாடுவோம், எல்லாம் ஓகேவா இருப்போம். ஆனால் நமக்குன்னு ஒரு சோதனை, நமக்குன்னு ஒரு கஷ்டம், நமக்குன்னு ஒரு நஷ்டம் வந்த உடனே திரும்பி பார்த்தா அந்த மனுஷனை நாம பார்க்க முடியாது, அவன் போயிடுவான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். நமக்குன்னு ஒரு திராணி இருக்கு, ஒரு கப் இருக்கு அப்படின்னா அந்த கப்பில் இவ்வளவுதான் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா தண்ணி என்ன ஆயிரும்? கீழே கொட்டிடும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன திராணி இருக்குன்னு நமக்கு தெரியாது. சோதனை இருக்கா? அப்போ நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும், இந்த சோதனை தாங்கக்கூடிய திராணி எனக்கு இருக்கு. திராணி இல்லைன்னா நாம் என்ன செத்துருப்போம். புரியுதா? சிலர் ஸ்தோத்திரம் சோதனை வந்த உடனே தற்கொலை பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு திராணி இல்லை. அப்போ திராணி இருக்கிறத தான் சோதிப்பாரு. அது நிறைஞ்சு வரும்போது ஸ்தோத்திரம் நம்முடைய கண்ணீரை, அதான் ஒரு பாட்டுண்டு, ஸ்தோத்திரம், கண்ணீர் வீழ்ந்தாலும் உப்பி எடுத்து துருத்தியில் ஆக்குன நாதன் உண்டு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்ணீர் விடுறீங்க, அது வந்துட்டு கீழே விழுந்தாலும் அதை வந்துட்டு ஒரு துணியை வச்சு இப்படி ஒப்பி எடுத்து அதை வந்துட்டு என்ன பண்ணுறாராம்? துருத்தியில் வைக்கிறாராம், சேவ் பண்ணுறாராம். அல்லேலூயா. உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்கள் கண்ணீர் வீணாய் போகாது. அப்போ நம்ம திராணி, அழுறீங்களா? ஆண்டவர் விடுவார். அழு, நல்ல ஆளு, நீ இப்பொழுது அழுவாய், நாளைக்கு சிரிப்பாய். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு சொன்னார். நகைக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. புரியுதா? எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலம் வச்சிருக்கிறார். அழுறோமா, அழுதுட்டே இருங்க, எவ்வளவு வளரணுமோ அழுங்க,
சோதனை வருது ஆண்டவர் அழுங்க, திராணின்னு ஒன்று இருக்கு. முடியும் போது கர்த்தரோட ஃபுல் ஸ்டாப் வச்சு நீங்க எதுக்காக அழுதீங்களோ உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டார், அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்போ அது அந்த சோதனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து, அந்த எல்லா காரியங்களிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா? வச்சிருக்கிறார். கடன் பாரத்தில் மாட்டி இருக்கீங்களா? அந்த கடன் பாரத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு போக்கை வச்சிருக்கிற. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, தேவ சமூகத்தில் காத்திருந்து கண்ணீர் விட்டு, ஆண்டவரே இந்த சோதனை எனக்கு மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இயேசு சொன்னார். மத்தேயு 26வது அதிகாரம், மத்தேயு 26 அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26:41. இங்க பாருங்க, 26:41 நாம் பார்க்கும்போது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இங்க பாருங்க, கவனிங்க. அப்ப சோதனையில நாம மாட்டாம இருக்கணும்னா என்ன பண்ணணுமா? நாம ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது. எந்த காரியத்துக்கும் தீர்வு ஜெபம் தாங்க. எந்த காரியத்துக்குமே தீர்வு. இந்த உபவாச நாட்களில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க ஒரு ஏக்கத்தோடு, ஒரு நோக்கத்தோடு வந்திருப்பீங்க. இது ஆண்டவர் எனக்கு நிறைவேற்ற மாட்டாரா என்று சொல்லி நீங்க டெய்லி ஜெபம் பண்ணி வாங்க. நிச்சயமா கர்த்தர் அந்த காரியத்துக்கு ஒரு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற வார்த்தையை எல்லாம் மனசுல எடுத்து ஜெபிக்கணும். 2 நாட்கள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் தந்த வார்த்தை, யார் பாக்கியவான்கள் தியானிக்கிறோம். அப்போ யார் பாக்கியவான்கள்? நீங்கள் இது அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. வீட்டில் போய் அதுக்காக ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு இது பேசுனீங்களே, இந்த வார்த்தை விருதாவாய் நமக்கு வருகிறதில்லை. கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு வார்த்தை தரும்போது அதை பிடித்து கொள்ள வேண்டும். எப்பவும் வார்த்தை கிடைக்குமான்னு தெரியாது. வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நாம நல்லா புரிந்து ஜெபித்து அந்த சோதனைக்கு தப்ப வேண்டும். அடுத்து இயேசு கிறிஸ்து சொல்லி தந்த ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஸ்தோத்திரம் ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு 6வது அதிகாரம், மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:13. இங்க பாருங்க, இங்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அங்கே இயேசு நமக்கு சொல்லி தருகிறதான ஒரு ஜெபம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்களை போல் விதமாவதான். சூப்பர். போதும். இங்க பாருங்க, இங்கே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு நிறைய காரியங்கள் சொல்றாரு. அதுல தான் சொல்லியிருக்கு 13வது வசனம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமலும். அப்போ நாம டெய்லி ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே என்னை சோதனைக்கு உட்பட பண்ணிடாதீங்க ஆண்டவரே. சோதனை வருதுன்னு அதை ஜெயிக்கக்கூடிய பலனை தாருங்க ஆண்டவரே. ஏன்னா எங்க கண்ணி இருக்கணும் நமக்கு தெரியாது. காலையில் எழும்பி நாம ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணும்போது சொல்ல, ஆண்டவரே இந்த நாளுக்குரிய தேவ பலன் எனக்கு தாருங்க. இந்த நாள் என்ன சோதனை எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதிலிருந்து ஜெயிக்கக்கூடிய பலனை எனக்கு தாரும். தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் நாம் ஜெபித்து ஜெயத்தை பெறுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் தந்த இந்த வார்த்தை என்னவென்று சொன்னார்? ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ சோதனை சகிக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமா இந்த வார்த்தையினால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது நாம் எல்லாரும் ஆண்டவருடைய